விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து விளையாட்டா பேசிட்டு இருக்காரு. அவருடைய அட்ரஸ் அனுப்ப சொல்லுங்க. விவசாயிகள் எல்லாமே இதை வாங்கி அனுப்புறோம். சாப்பாட்டுக்கு பதிலா அதை சாப்பிட சொல்லுங்க. விவசாயம் வந்து ஈஸின்னு சொல்றீங்க. இது என்ன லாட்டரி டிக்கெட் வியாபாரமா? இப்ப விளையாடுறவங்களுக்கு உணவு யார் கொடுக்கறது? அவர் முட்டை சாப்பிடணும், காலையில சுண்டல் சாப்பிடணும். விவசாயம் வந்து விளையாட்டை விட ஈஸியா இருக்கும். விவசாயம் செய்யறது விளையாட்டு தான் கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டமான வேலையா விளையாட்டு? விளையாட்டு கஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க. விவசாயம் தாங்க கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டா தாங்க விவசாயம். கஷ்டப்படலன்னா விவசாயம் கிடையாது. ரொம்ப கஷ்டங்க. இந்த வெயில்லயும் இந்த காத்துலயும் மழையிலயும் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டத்தெல்லாம் எங்களால முடியல, ஒன்றும் பண்ண முடியல சாமி. ஆனாலும் ஏன் விவசாயத்தை விட மாட்டேன்றீங்க? ஏன் விட முடியாது? அது எப்படி நாங்க எப்படி சோறு திங்கிறது? நாங்க எப்படி சம்பாரிச்சு எப்படி சோறு திங்க முடியும்? எங்க புள்ளிகளை காப்பாத்துறது எப்படி? எங்க பசங்க எல்லாம் எப்படி காப்பாத்துறது? காப்பாத்த முடியாது. விவசாயம் பண்ணாதான் காப்பாத்த முடியும். இந்த விவசாயத்தை வந்துங்க அவங்க அவங்களும் விளையாட்டா போலயோ சொல்றாங்களே, அவங்கள செய்ய சொல்லுங்க. அவங்க பண்ணட்டும். பண்ணுனா தெரிஞ்சுக்க அந்த கஷ்டம் நஷ்டத்தை. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க குந்திக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? விவசாயமே இல்ல, எல்லாருமே கஷ்டம்னு விவசாயத்தை விட்டாங்கன்னா நாடு என்ன ஆகும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சாக வேண்டியதான், ஜனம் இருக்க வேண்டியது இல்ல. விவசாயம் செஞ்சுதாங்க ஆகணும். தாங்க இது உயிர் தான் முக்கியம் எங்களுக்கு. அவங்க குந்திக்கிட்டு சொல்லுவாங்க, அநேகம் பேர் அநேகம் சொல்லுவாங்க, எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம். அது இருந்தாதான் சாப்பிட முடியும். ஒரு வருஷம் தாங்க விளையும், மறாவது வருஷம் விளையாது. தண்ணி இல்ல, மழை தூராத தண்ணி இல்ல. ஒரு வருஷம் மழை தூரி கெடுக்குது, ஒரு வருஷம் மழை இல்லாதே இருக்கு. அதெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகள் யாருமே முன்னேறவே இல்லை. கடந்த சில ஆண்டுகளா பாத்தீங்கன்னா விவசாயத்துல கூலி மிஞ்சி போச்சு. விவசாயிகள் யாரும் உழுதவன் கணக்கு பார்த்தாக்க உழக்கு கூட மிஞ்சாதுங்கிற கணக்கு தான். யாருமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு விவசாயத்துல நான் முன்னேறினேன், விவசாயத்துல எனக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த விவசாயிக்கும் இங்க எதுவுமே கிடைக்கல. அதையும் மீறி ஏன் செய்யறோம் அப்படின்னா, விவசாயம் நம்ம உயிர் மூச்சு. நம்ம இதை நம்ம வாழ்வாதாரம். இதை நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்மளை சார்ந்தவங்களோ இல்ல நம்ம நாட்டு மக்களுக்கோ நெல்லு போய் சேரும். விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா பேசிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா விளையாட்டும் விவசாயமும் ஒண்ணுன்றாரு. நான் கேக்குறேன், அவர் விளையாட்டு ரொம்ப கடினம்னு சொல்றாரு, ரைட்டு. சாப்பாட்டுக்கு பதில் ஹாக்கி ஸ்டிக்கு இந்த மாதிரி ஸ்டெம்ப் இதெல்லாம் சாப்பிடுவாருங்களா? இல்ல வாலிபால் கிரிக்கெட் பால் அனுப்பிடுவாங்களா? அவருடைய அட்ரஸ் அனுப்ப சொல்லுங்க. விவசாயிகள் எல்லாமே இதை வாங்கி அனுப்புறோம். சாப்பாட்டுக்கு பதில் அதை சாப்பிட சொல்லுங்க. அப்படின்னா ஆதவர்ஜுன் சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம். இந்த மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய துறையில அவரை பெருசா பேசுறது தப்பு இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா விவசாய கூட கம்பேர் பண்றது மிகப்பெரிய தப்பு. விவசாயிகளோட கஷ்டம் என்னன்னு முதல்ல விவசாயம் செஞ்சு பார்த்தா தானே தெரியும். விளையாட்டுத்துறை அமைச்சரானவர்களா என்ன தெரிய போகுது? நாட்டு மக்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சவங்க ஒரு சிஎம்மா வந்திருக்கணும். பாத்தீங்கன்னா அப்படியும் இல்ல. மக்கள் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றேன்னாங்க. அனைத்து மக்களும் ஏமாற்றமே. நாங்கெல்லாம் இப்ப நம்பி ஓட்டு போட்ட அனைத்து மக்களுக்கும் ஏமாற்றம் மட்டும்தான் இந்த அரசு தந்திருக்கு. பாத்தீங்கன்னா இங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் போலவே எல்லா அமைச்சர்களுமே ஒரு தகுதியானவங்க கிடையாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா விவசாயிய இவ்வளவு தூரம் அவங்க கீழ்த்தரமா பேசுறதுக்கு ஒரு சிஎம்மா ஒரு கண்டனம் கொடுத்திருக்கலாம். விவசாயிகள் விவசாயத்தை கம்மியா பேசக்கூடாது, விளையாட்டை கூட எப்படி நீங்க கம்பேர் பண்ணி பேசலாம், இதெல்லாம் சொல்லலாம். படிச்சவங்க நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே நினைச்சது கரெக்ட் தான். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப தகுதியானவங்க இருக்காங்களான்னு கேட்டா தமிழ்நாட்டுல கிடையாது. தமிழ்நாடுடைய சீர்கேடு விவசாயத்தை கூட இப்ப விளையாட்டா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. பாத்தீங்கன்னா விவசாயிகளோட கஷ்டம் ஒரு விவசாயியா நான் சொல்றேன், இங்க வாழ்வாதாரம் வறுமையில தான் போய்கிட்டு இருக்கு. யாருமே முன்னேற்றம் இல்ல. இதை புரிஞ்சு தமிழக அரசு சரியா செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்களே, விளையாட்டுன்னு சொல்றீங்க, விவசாயத்தை விளையாட்டுன்னு சொல்றீங்க. இது விளையாட்டு அல்ல, விபரீதம். நெல் பயிர் வைக்கிறேன்னா முதல்ல நெல் வாங்கணும், ஏர் ஓட்டணும், நாத்து விடணும், நாத்து விட்டு பிடிக்கி நடணும். அது தக்க சமயத்துல மழை பெய்யணும், வெயில் அடிக்கணும். இதெல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு நைட்டு பகலா தண்ணி கட்டி அந்த நெல்லை கொண்டு வரது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு விவசாயி எங்களுக்கு தான் தெரியும். விளையாட்டு என்பது கடினமான விடா முயற்சி. ஓடுனா ஒடியாந்தா அடிச்சுட்டு உடையந்துடலாம். விளையாட்டுங்கிறது கடினமான முயற்சி மட்டுமே. இதுல யூஸ் பண்ணணும், நைட்ல தண்ணி கட்டணும், பாம்பு கடிச்சால பள்ளி கடிச்சால மிக கடினமான உழைப்பு. லாஸ்ட்ல மழை பெஞ்சு நெல் அறுவடைக்கு வரும்போது நனைஞ்சு போறதும் உண்டு, விற்கிற போது விலை கம்மியா போறதும் உண்டு. எவ்வளவு கடினமான உழைப்பு. விவசாயி போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. நீங்க என்னடான்னா விவசாயம் ஈஸின்னு சொல்றீங்க. இது என்ன லாட்டரி டிக்கெட் வியாபாரமா? 10 கோடிக்கு பேப்பர் அடிச்சுட்டு 1 கோடியை போட்டு செலவு பண்ணி ஒருத்தர் வீந்து போலி கணக்கு காட்டிட்டு 10 கோடி அடிச்சுட்டு போறதா? இந்த மாதிரி எல்லாம் இல்ல தம்பி. ஒரு அமைச்சரா இருக்க, விளையாட்டுத்துறை அமைச்சர், சும்மா விளையாட்டா பேசக்கூடாது. விளையாட்டுனா முதல்ல உனக்கு என்னையா தெரியும்? உனக்கே தெரியாது. நீ எல்லாம் ஒரு விளையாட்டு அமைச்சர்.
விவசாயத்தை பத்தி பேச வந்துட்ட, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, விவசாயிட்ட முதல்ல மன்னிப்பு கேளியா. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது தொழில் கிடையாது. இது என்ன சொல்ல போனா இது ஒரு கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் அப்படின்னு சொல்றது. வேளாண்மைங்கிறதே ஒரு பண்பாடுன்னு சொல்றது. வேளாண்மையை உதாரணம் காட்டி தான் மத்ததெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது பண்பாடு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ புல்லெல்லாம் இருக்குதுன்னா ஓட்டி 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 பண்படுத்தி அந்த களைகள்லாம் அகற்றுற மாதிரி தான் வாழ்வியலை மேம்படுத்துறதுனால அது பண்பாடுன்னு சொல்றது. இப்ப விளையாடுறவங்களுக்கு உணவு யார் கொடுக்கறது? அவர் முட்டை சாப்பிடணும், காலையில சுண்டல் சாப்பிடணும், சத்தான உணவுகள்லாம் சாப்பிடணுங்கிறது யாரு பண்றது? நீங்க எந்த தொழில் போனாலும் வேளாண்மை ஒன்று இல்லாமல் வேற எந்த தொழிலுமே கிடையாதுங்க. இது ஒண்ணுதான் எல்லா தொழிலுக்குமே அடிப்படையான ஒரு வேறு. இப்போ உதாரணத்துக்கு வச்சீங்கன்னா ஒரு பம்பு செட்டை வச்சுக்கிங்க, மம்மட்டி போடுற ஒரு அந்த இரும்பு தொழிலாளியை வச்சுக்கிங்க, ஆசாரியை வச்சுக்கிங்க, அருவா அடிக்கிறவங்களை வச்சுக்கிங்க, கூலி தொழிலாளிகளை வச்சுக்கிங்க. இதுல இந்த வாகனங்கள் ஏர் ஓட்டுறதுல இருந்து இந்த டீசல் விற்பனைக்கு எல்லா வகையிலும் இந்த தொழில் அடிப்படை தொழில். திடீர்னு ஒரு பம்பு செட்டு போட்டுதுன்னா அங்க ஓடணும், ஜாமான் வாங்கணும். எங்களை இல்லாத என்ன பண்ணி விடுவாங்க? அவர் விளையாட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவரு ஒரு நாளைக்கு விவசாயியா இருக்கவங்க அந்த ஒரு திரைப்படத்துல சொல்ற மாதிரி விவசாயிய கூட இருந்து பார்த்தாருன்னா அதனுடைய வலியும் வேதனையும் அவருக்கு தெரியும். எல்லாம் நம்ம நல்லுசாமி ஐயா தான் சொல்லுவாரு, ஒரு வீட்டுல தீ பிடிச்சா எப்படி ஓடுவாங்களோ பறந்தடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வேளாண்மையை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. கடைசி விவசாயின்னு ஒரு திரைப்படம் வந்தது பாருங்க. அந்த மாதிரி இப்ப எங்களை மாதிரி ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இதுல பெருசா லாபத்தை எதிர்பார்த்து செய்யல. இது ஒரு வாழ்வியல். மத்த தொழில்ல இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, ஏன் கலெக்டர் இருக்கிறாருன்னா கூட ஒரு புள்ள பொண்டாட்டியோட இருக்க முடியாது. நாங்க குடும்பத்தோட வருவோம், உட்காருவோம், ஒன்னா உட்காந்து பிள்ளை குட்டியோட சாப்பிட்டு ஒருத்த ஏர் ஓட்டுவோம், ஒருத்த பிள்ளை அள்ளி போட்டு கொளுத்துவாங்க, ஓரப்பாரத்தை வெட்டுறது, இந்த மாதிரி விதைய விதைக்கிறது, களை வெட்டுறது, இப்படி எல்லாம் குடும்பத்தோட இருக்கிறதுனால இது வாழ்வியல். இது வேளாண்மைங்கிறது தொழில் கிடையாது. அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு, இங்க நாங்க பெருசா ஆதாய நோக்கம்லாம் இல்ல. இது எங்களுக்கு ஒரு மன திருப்தியோட செஞ்சுட்டு இருக்கிறோம். படைச்சவன் எப்படி ஒரு உயிரை உற்பத்தி பண்றானோ உருவாக்குறானோ அதே மாதிரி படைச்ச உயிருக்கு உணவளிக்கிறவங்க நாங்க அதை விட மேலானவர்கள் தான். அதனால விவசாயத்தை பத்தி எல்லாம் அவ்வளவு ஈஸியா சொல்றது. அவருக்கு விவசாயத்தை பத்தி தெரியல. வேளாண்மையினுடைய கடுமையும் கொடுமையும் வேதனையும் கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்க எல்லாம் சொகுசா பிறந்து சொகுசா வளர்ந்தவங்க. அவங்க எளிமையான தொழில் செஞ்சு மக்களினுடைய அதாவது ஒருத்தனுடைய ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டுனாக்க அவனை ஈஸியா ஏமாத்திடலாம். அந்த மாதிரி தொழில இருந்து வந்தவங்களுக்கு இந்த வேளாண்மை தெரியாது. இது தொழில் கிடையாது. இது ஒரு நாகரிகம், இது ஒரு பண்பாடு, இது கலாச்சாரம். இது தொழில் கிடையாது. இத பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றையரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வாருன்னு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மனிதர்களை பத்தி இந்த தொழில்னு சொல்ல முடியல. மீண்டும் இதை செய்யறவங்களை அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாருன்னா அவர் என்ன அவ்வளவு அறியாமை உள்ளவரா? அவருக்கு தெரியாதா? அவர் சொல்லாத இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்குதா? அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. என்னைக்கு எங்களுடைய இடத்துல இருந்து ஒருத்தவங்க போய் அந்த அரியணையில அமர்றாங்களோ அன்னைக்குதான் எங்களுடைய வலியும் வேதனையும் உணர்ந்து அதுக்கு உண்டான மருந்தையும் நிவாரணத்தையும் செய்யறதுக்கு சரியா இருக்க முடியும். எங்கேயோ இருந்து ஏதோ சொகுசா அரியணையில உட்காந்துக்கிட்டு வெளியில வெயிலுக்கு வெளியே வராதவங்க, மழைக்கு வெளியே வராதவங்க எல்லாம் எங்களுடைய வலி தெரியாது. நாங்க இங்க எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டு இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். இயற்கை ஒரு பக்கம், காட்டுல இருக்கிற விலங்குகள்லாம் இங்க வந்துட்டுது. அது மாதிரி பாத்தீங்கன்னாக்க காட்டு மரங்கள்லாம் அழிச்சாச்சு, எல்லாம் இங்க வந்துட்டுது. அடுத்தது பாத்தீங்கன்னா விலையில பிரச்சனை. விளைந்த பொருளை வாங்குறதுக்கு அரசாங்கம் ரொம்ப தாமதப்படுத்திட்டு இருக்குது. கொண்டுட்டு போய் இப்ப உதாரணத்துக்கு அந்த நெல்லெல்லாம் கொட்டி வச்சுட்டு 20 நாள் 30 நாள் கொட்டி மழை பெஞ்சு முளைச்சு அதை காய வச்சு கொடுப்பாங்க. அங்க இருக்கிறவங்க கொண்டுகிட்டு போனதை உடனே எடுக்க முடியல. உற்பத்தி பண்றது நாங்க பண்றோம், நீங்க மத்த நிகழ்ச்சிகள்லாம் பாருங்க. இந்த கலைத்துறை சார்ந்ததுக்கெல்லாம் நிறைய விருதுகள்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு விவசாயியை கூப்பிட்டு ஊக்கப்படுத்தி அவர் அதை சாதிச்சாரு இதை சாதிச்சாருன்னு என்னைக்காவது ஒரு திரையில காட்டிருக்காங்களா? எங்கேயாவது அதை பெருசாக்கி இருக்கிறாங்களா? எதுவும் கிடையாது. நாங்க அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறோம். இதை பத்தி நாங்க கவலைப்பட்டு இவங்களுக்காக நாங்க செய்யல. எங்களுக்கு போட்டியும் வேணாம், பரிசும் வேணாம். எங்களுடைய மன திருப்திக்காக செஞ்சுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்களை உதாசீனப்படுத்தாம இருந்தா போதும். வேணாம், இது நல்லது இல்லை.